வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குமரி ஹோபிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த மட்டன் பிரியாணியோட ஸ்பெஷல் என்னென்னா பாய் ஸ்டைல் மட்டன் பிரியாணிம்பாங்க. இது வேர்ல்டுலே நம்பர் 1 ஃபேமஸான பிரியாணி. அது இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பிரியாணி எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டனை நம்ம கட் பண்ண நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணணும். நான் ஒரு பீஸையும் வந்து ஒரு 50 கிராம் பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லாவே வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் 2 வாட்டி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி அதை நல்லாவே ட்ரைன் பண்ணி தண்ணி ஒன்றும் இல்லாமல் நல்லா சுத்தமாகவே தண்ணி ஃபுல்லாக அவுட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அடுப்பை வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் பிரியாணி வைக்க இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் 1 லிட்டர் போல் நான் ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், கிராம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், இது எல்லாமே முதல்ல ஸ்பைசஸாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் சூடாகிடுச்சு. எல்லா ஸ்பைசஸ் நம்ம முழுசாக இருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அது கூட ஆட் பண்ணலாம். இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா ஹீட்டாகி கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம அதில் வந்து நான் வந்து 3 கிலோ ஆனியன் நான் போட போகிறேன். இது வந்து 3 கிலோ ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை போட்டு நம்ம பொன்னிற கலர் வர்ற மாதிரி நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மீடியமான ஒரு ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் ஆனியன் நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ ஆனியன் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம இப்போ பூண்டு ஒரு 1/2 கிலோ பூண்டு நான் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லாவே பேஸ்ட் பண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ பூண்டை நல்லா கொஞ்சம் வதக்கணும். முதல்ல பூண்டு போடுறதுனால சீக்கிரம் அடி பிடிக்காது. இது கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே இது கூட இஞ்சி, நான் வந்து 1/2 கிலோ இஞ்சி எடுத்துருக்கேன். அதை நல்லாவே ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இஞ்சியும் பூண்டுமா நல்லாவே அப்படியே ஆயிலில் சாட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை, இது இவ்வளோ சேர்த்து அதோட போட்டு நல்லாவே நம்ம வதக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு மசாலா பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு 2 கிலோ தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பார்த்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும், புளிப்பு இருக்கும். அதை போட்டு நல்லா நம்ம வதக்கி ஒரு மசாலா இப்போ ரெடி பண்ணியாச்சு. மசாலா இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மசாலா பவுடராக நான் சேர்க்குறது என்னென்னா, இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் ஸ்பெஷல் என்னென்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலர் நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம 1 லிட்டர் தயிர், நல்ல கெட்டியான தயிர். இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்ல பெட்டராக இருக்கும். அதனால் நல்ல புளிப்பான தயிர் எடுக்கிறது தான் பிரியாணிக்கு சூப்பர். இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 kg அளவுக்கு மட்டன் இருக்கும். அந்த மட்டனை ஃபுல்லாக இதில் கொட்டி நம்ம வேக வைக்கணும். ஒரு 30 minutes நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து ரொம்ப சூடெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு ஹீட் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் மட்டன் வந்து அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே குக் ஆகும். அடிக்கடி நல்லா இலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், மட்டன் இப்போது ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. 30 minutes ஆயிடுச்சு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. மட்டன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% அது நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது வந்து பாஸ்மதி ரைஸு. நான் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பாஸ்மதி ரைஸு. மொத்தமாக நான் வந்து 5 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் 8 kg மட்டனுக்கு. இப்போ ரைஸ் இப்போது ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இந்த ரைஸை வந்து இந்த மட்டன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கூட நம்ம சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி தம் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து அந்த கிரேவி கூட மொத்தமாக மிக்ஸ் பண்ணி தம் பண்ணணும். இப்போ நான் இந்த பிரியாணி பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் வந்து ரொம்ப லேட்டானதுனால லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மங்கலாக தெரியுது. ரைஸ் மேலே தான் வந்து ஆனியன் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆனியன் தான் நான் இப்போ மேலே போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு 300 ml கீ, பியூர் கீ நம்ம அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு இது நம்ம இப்போ தம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர், அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா சப்பாத்தி மாவு உழைக்கிற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து சைடில் வச்சு நம்ம அடப்பை நல்லா கவர் பண்ணாலே போதும். இது மேலே நம்ம வந்து கனலை போட்டு ஒரு 25 minutes நம்ம அப்படியே நம்ம தம்மில் போட்டாச்சுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா அடிப்பக்கம் வந்து கனல் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா அடி பிடிச்சிடும். 25 நிமிஷம் தாண்டிடுச்சு. இப்போ நான் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிரியாணியெல்லாம் நல்லாவே குக்காகி நல்லா ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்ல பதமாக அப்படி சூப்பராக அப்படி குக்காகி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டான ரைஸாக இருக்கும். இப்படி நம்ம நல்லா தம் பண்ணி எடுக்கிற பிரியாணி. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பிரியாணியை நம்ம இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், அது பாருங்கள், மட்டனோட பீஸு இதெல்லாமே ரொம்பவே நல்லா சூப்பராக அருமையாக அப்படி குக் ஆகிருக்கு. அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பிரியாணி. அப்போது நம்ம வந்து அப்படியே எடுத்து மட்டனை வந்து டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது.
மட்டன் சூப்பராக இருக்கும். அதோட நாம் வந்து கொஞ்சம் உள்ளிக்கூட்டு, அதாவது வெங்காய பச்சடி நான் கொஞ்சம் எடுத்துருங்க ரைத்தா. அதே லைட்டாக அப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீஸை பாருங்க.